ஹாய்! இன்னைக்கு சண்டே வீட்ல மீன் எடுத்திருந்தோம். அந்த குழம்பு நான் எப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஈஸியா பண்ணிரலாம். ஆனா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு பாத்திரம் கொஞ்சம் எண்ணெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறி வர அளவுக்கு வதக்கியாச்சு. வதக்கிட்டு அது கூடயே கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. சைடில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய், அது கூடயே 10, 20 சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே நல்லா பழுத்த தக்காளி இந்த மாரி 4ஆ கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அரைச்சு தான் சேர்க்க போறோம் அப்படின்றனால. அது கூடயே கடை மசாலா தான் சேர்த்துருந்தேன். மீன் குழம்பு மசாலா. அது ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே வீட்டு மசாலா இந்த சின்ன ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அந்த புளி நல்லா கொதிச்சு பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம், இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலா அதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அடுப்பு ஃபுல்லா வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அடுப்ப சிம்ல வச்சுட்டு சைட்ல உள்ளதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறம் அந்த மீன் கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன சேர்த்துக்கிட்டேன். நான் தலைப்பகுதி, வால் பகுதி தான் சேர்த்துருந்தேன். அது மாரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். பெரிய துண்டமா இருந்தனால வெளியலாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சா, ஒரு 2 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் மீன திருப்பி விட்டுருந்தேன். நீங்க சின்ன மீனு அப்படின்னா, உள்ள முங்கியிருக்கு அப்படின்னா, அது அப்படியே வெந்துரும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில தூவி இறக்கியாச்சு. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. பாய்! நாளைக்கு பார்க்கலாம்.